குருப்யோ நமஹ நமோ நமஹ 16வது செஷன் யமவந்தனம். நம்ம லாஸ்ட்டில் பார்க்கும்போது திக் தேவதா வந்தனங்களில் பிருத்தவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சவுத்து தெற்க பார்த்து வந்துட்டோம் இல்லையா. இங்கே தெற்க பார்த்துட்டு நின்றுண்டு யமாய நமஹா யமாய தர்மராஜாய மிருத்தவே சாந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச ஔதம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே பிருகோதராய சித்ராய சித்ரகுப்தாயை வை நமக சித்ரகுப்தாயை வை நம ஓம் நம இதி. திரும்ப ஒரு தான் சொல்கிறேன். சவுத்தை பார்த்து ஃபேஸ் பண்ணிட்டு யமாய நமஹா முள்ள சொல்கிறேன். யமாய தர்மராஜாய மிருத்தவே ச அந்தகாய ச அந்தகாய சேன்னு சொல்லும்போது சாந்தகாய ச அப்படின்னு வரும். பிரிச்சு சொல்லிக்கலாம். ச அந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூத க்ஷயாய ச ஔதம்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே பிருகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நமக சித்ரகுப்தாய வை நம ஓம் நம இதி. என்ன அர்த்தம் பார்க்கலாமா? ஓகே. யமாய நமகாங்கிறோம், அது தெரியும் நம்மளுக்கு. யமனுக்கு வணக்கம். யமாய தர்மராஜனுக்கு வணக்கம். மிருத்தவே அழிப்பவனுக்கு, ச அந்தகாய ச முடிப்பவனுக்கு, வைவஸ்வதாய விவஸ்வான் தட் இஸ் சூரியனுடைய புத்திரனுக்கு வைவஸ்வதாய விவஸ்வானோட புத்திரன், காலாய காலரூபமுடையவனுக்கு, சர்வபூத க்ஷயாயச்ச எல்லா பூதங்களையும் அழிப்பவனுக்கு, ஔதம்பராயனா ரொம்ப பலசாலி, தத்னாயனா அவனுக்கே பேர், தத்னாயங்கிற ஒரு பேர் இருக்குது. தத்னாய நீலாய கரியமெனி, எதெல்லாம் பயமாக இருக்கோ அதுக்கு ரொம்ப ஒரு டார்க் கலர் கொடுத்துருவோம் இல்லையா. பரமேஷ்டினே எல்லாராலும் பூஜிக்கப்படுவதற்கு, விருகோதராய விருக்க உதராய பெரிய வயறு, உல்ஃப் மாதிரி வயறு, என்னத்தை போட்டாலும் ஏன்னா எல்லாரையும் முழுங்கிட்டே இருக்கிற முழுங்கினாலும் அவருக்கு போகிறோன்னு தோன்றது இல்லையா. டெய்லி எத்தனை பேர் போயிட்டு இருக்கா. அதனால் அவருக்கு பேர் விருகோதராய சித்ராய விசித்திரமானவனுக்கு, எந்த ரூபத்திலையும் வருவனுக்கு. அவர் எப்படி வேணால் வருவார். வாட்டர் லாரி மூலமாக வருவார், டிசீஸ் மூலம் வருவார், சைக்ளோன் மாதிரி வருவார், எர்த்குவேக் மாதிரி வருவார், எப்படி வேணால் வருவார். அதனால் சித்ராய சித்திரகுப்தாய விசித்திரமானதாய் தன் ரகசியத்தை காப்பவனுக்கு. சித்திரகுப்தன்னு அவரோட அசிஸ்டன்ட் இல்லைங்க, இங்கே சித்திரகுப்தன்னு எவனுக்கே தான் பேர். தன்னோட ரகசியம் எப்போ நம்ம யாருக்காவது தெரியறத எப்போ எடுத்தாக போகிறதுன்னு. நல்லா இருந்தானே இப்போ சின்ன பையனை நேற்றுக்கு வரை எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தானே டக்குன்னு போயிட்டானேங்கிறோம்ல. அதனால தான் அவருக்கு பேர் சித்திரகுப்தாய வை நமஹா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நமஸ்காரம். சித்திரகுப்தாயை வை நம ஓம் நம இதி. திரும்ப ஒரு தரும் எம்ஃபசைஸ். என்றைக்குமே 2 தரம் சொன்னால் எம்ஃபசைஸ். ஐயா என்னை காப்பாற்று, எனக்கு புத்தியை கொடு, ஆத்ம ஞானத்தை கொடு, மீண்டும் சித்திரகுப்தனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடியறது. ஓகே. அப்புறம் இந்த மந்திரத்தை திரும்ப ஒருத்தரும் சொல்லலாமா? யமாய நமஹ யமாய தர்மராஜாய மிருத்தவே சாந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூத க்ஷயாய ச ஔதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே பிருகோதராய சித்ராய சித்ரகுப்தாயை வை நமக சித்ரகுப்தாய வை நம ஓம் நம இதி. யமனுக்கு அவரோட பெரிய அரிய பேர்லாம் சொல்லி யமனோடு எடுத்து இப்போ தெற்கில் இருக்கும். அப்போ என்றைக்குமே நம்ம என்ன செய்வோம்? கிளாக் வைஸாக மூவ் பண்ணுவோம். தெற்குலேருந்து கிளாக் வைஸாக மூவ் பண்ணால் எங்கே போகும்? மேற்குக்கு போகும். மேற்குக்கு போகிறவாக்கா அந்த உள்ள தேவதை என்னன்னா உமா மகேஸ்வரருக்கு நமஸ்காரம் சொல்லுவாள். ஹரிகர வந்தனம் சொல்லலாம், ஈஸ்வர வந்தனம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இங்கே உள்ள மந்திரம் என்ன? கிருதகம் சத்யம் பரம் பிரம்ம
புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமக விஸ்வரூபாய வை நம ஓம் நம இதி. முள்ள சொல்கிறேன். கிருதகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தரம். அந்த அனுஸ்வாரம் டாட் மகாரம் வருது இல்லையா, அதுக்கப்புறம் சகாரமோ ஹகாரமோ வந்ததுனாக்க அந்த வந்து கும் அப்படின்னு பண்ணணும். இங்கே வந்து ஹிருதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமக விஸ்வரூபாய வை நம ஓம் நம இதி. இந்த விஸ்வரூபாய வை நமோ நம இதுங்கிறது எம்ஃபசைஸ். திரும்ப இங்கே வைங்கிறது எக்ஸ்பிளிசிட்டிவ். அது வந்து இண்டீட் சோவான் அப்படின்னு பேர் அதுக்கு. பரம் பிரம்ம பரம்பொருளே, ஹிருதகம் சத்தியம் மிகச்சிறந்த சத்தியமானதை, பரமார்த்த சத்தியத்தை, புருஷம் உமாமகேஸ்வரர் வடிவானவரை, கிருஷ்ணபிங்களம் வலது பக்கம் மகேஸ்வரன் பக்கம் கருப்பாகவும் இடது பக்கம் உமையோடு பக்கமும் பழுப்பு கலந்த சிவப்பு நிறமுள்ள இருப்பவனை, ஊர்த்வரேதம் இது பெரிய ஹிடன். இந்த வேர்டுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு குரு மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர். இது பெரிய விஷயம். இது ஒரு கலை. ஊர்த்வரேத்தங்கிற வேர்டு வந்து ஒழுங்காக அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு தனியாக எனக்கு ஃபோன் பண்ணுவோம், தனியாக சொல்கிறேன் நான். ஊர்த்வரேத்தம் எவனுடைய வீரியம் அவனது உடலை விட்டு செல்வது கிடையாதோ அவனுக்கு ஊர்த்வரேத்தம் என்று பெயர். நம்ம வந்து இங்கே வந்து பிரம்மச்சாரின்னு எடுத்துக்கலாம். விரூப அக்ஷம் விரூப அக்ஷம் ரூபம்னா நார்மலாக இருக்கிறது, விரூபம்னா ஆட அன்ஈவன் அக்ஷம் மீன்ஸ் அன்ஈவன். 2 கண் இருக்கிறது ரூபம்தான். இங்கே நடுவில் ஒரு கண் இருக்கு இல்லையா, 3வது கண்களை உடையவன். வலது கண் யார்? சூரியன். இடது கண் சந்திரன். நெற்றி கண் அக்னி. அக்னியால் அஜ்ஞானத்தை எரிப்பவர் அவர். அப்போது அனுஸ்மிருத்திய அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும். இவாளெல்லாம் நினச்சிண்டு விஸ்வரூபாய எல்லா படைப்பைவன் ஆத்மாவானவனுக்கு வை இண்டீட் நமக நமஸ்காரம். விஸ்வரூபாய வை நம ஓம் நமேதி. பிரணவத்தால் குறிப்பிடப்பட்ட பரம்பொருளுக்கு நமஸ்காரம் என்று எல்லா படைப்பின் ஆத்மாவாக விளங்குவனுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். திரும்ப ஒரு தான் சொல்லட்டுமா? ஹிருதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமக விஸ்வரூபாய வை நம ஓம் நம இதி. அப்போது நம்ம வந்து முதல்ல தெற்கிலேருந்து ஆரம்பித்தோம், தெற்கிலேருந்து மேற்கு வந்துட்டோம், மேற்குலேருந்து அப்படியே திரும்பி போனால் எங்கே வருவோம்? வடக்குக்கு போவோம். இந்த வடக்குள்ள மந்திரங்கள் வந்து ஆப்ஷனலாக இருக்குது. சில பேர் பண்ணுறா, சில பேர். ஸோ அதனால் உங்களுடைய வாத்தியார்கிட்ட கேட்டுங்கோ. யாருக்காவது இந்த வடக்குள்ள மந்திரம் இருந்தாக்கா நான் பண்ணுறேன், அதனால் நீங்கள் இருந்ததுனாக்கா இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். இதுக்கு பேர் நர்மதா வந்தனம் அப்படின்னு. அப்புறம் பிரார்த்தனையும் கூட, நர்மதாகிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம், வந்தனம் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? நர்மதாய நம பிராத்தக நர்மதாயை நமோ நிஷி நமோஸ்து நர்மதே துப்யம் திராகி மாம் விஷசர்பதः अपसर्पसर्पभद्रं ते दूरं गच्छ महायशाः जनमे जयस्य यज्ञान्ते आस्तिकवचनं स्मरन् जरत्कारोर्जरत्कारवां समुत्पन्नो महायशाः आस्तिकसत्यसन्धो मां पन्नगेभ्यो अभिरक्षतु. नर्मदायै नमः. प्रात नर्मदायै नमो निशि. நமோஸ்து நர்மதே துப்யம் திராகி மாம் விஷசர்பதः அபசர்ப சர்ப பத்ரம் தே தூரம் கச்ச மகாயசாः ஜனமே ஜயஸ்ய யஜ்ஞாந்தே ஆஸ்திகவச்சனம் ஸ்மரன் ஜரத்காரோர்ஜரத்கார்வாம் சமுத்பன்னோ மகாயசாः ஆஸ்திக சத்திய சந்தோ மாம் பன்னகேபியோ அபிரக்ஷது. பிராத்தः காலையில் நர்மதாயை நர்மதைக்கு நமக நமஸ்காரம். நிஷி ராத்திரியில்
நர்மதாயை நர்மதைக்கு நமக நமஸ்காரம். நர்மதே ஹே நர்மதே துப்பியம் உனக்கு நமஸ்காரம். நமக நமஸ்காரம். அஸ்து இருக்கட்டும். விஷசர்ப்பதக விஷமுள்ள பாம்புகளிலிருந்து மாம் என்னை திராகி காப்பாற்று. சர்ப்ப ஏ சர்ப்ப பாம்பே அபசர்ப்ப திரும்ப போ. தே உனக்கு பத்ரம் மங்களம். அஸ்து அஸ்து சப்ளை பண்ணி ஆகட்டும். மகாயஷாகா அப்போது மகா கீர்த்தி உள்ளவரே அப்படிங்கிறோம். ஜனமே ஜெயஸ்ய ஜனமே ஜெயரின் யக்யாந்தே யஜ்யத்தின் முடிவில் யக்யாந்தே யக்யாந்தே ஆஸ்திக வச்சனம் ஆஸ்திகருடைய வச்சனத்தை ஸ்மரன் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு தூரம் கச்ச தூரமாக போ. ஜரத்காரோஹோ ஜரத்காரோ என்ற ரிஷிக்கும் ரிஷி முனிவருக்கும் ஜரத்கார்வாம் ஜரத்காரு என்பவளுக்கும் பிறந்தவர் தான் ஆஸ்திகர். மகாயஷாக மிகுந்த கீர்த்தி உள்ளவர். சத்தியசந்தக கொடுத்த வாக்கை காப்பாற்றுவர் ஆஸ்திகர். அவரை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்கோம். ஆஸ்திகர் மாம் என்னை பன்னகேபியக பாம்புகளிலிருந்து அபிரக்ஷது காப்பாற்றட்டும். ஸோ பாம்புலேருந்து எங்கிட்ட காப்பாற்றட்டும்னு இருக்குது. இந்த ஜனமே ஜெயசேகியா இருக்குது அந்த ஆஸ்திகர். அவள்லாம் ஒரு யஜ்யத்தில் வர வாங்கியிருக்கா. அந்த யஜ்யத்தில் வர வாங்கி அந்த பாம்பல்கிட்ட சொல்லியிருக்கா, இவர் இனிமேல் ஒருத்தர் நீ கடிக்கக்கூடாது, இந்த சந்தியாந்தனம் பண்ணுறவெல்லாம் கடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி வாங்கியிருக்கா. அதுக்கு தான் இது. ஸோ நம்ம இது பத்திரமா பார்க்கலாமா? நர்மதாயை நம பிராத்தக நர்மதாயை நமோ நிஷி நமோஸ்து நர்மதே துப்பியம் திராகி மாம் விஷசர்ப்பதக அபசர்ப்பசர்ப்பபத்ரம் தே தூரம் கச்ச மகாயஷாக ஜனமே ஜெயஸ்ய யஜ்யாந்தே ஆஸ்திகவச்சனம் ஸ்மரன் ஜரத்காரோர்ஜரத்கார்வாம் சம்முத்பன்னோ மகாயஷாக ஆஸ்திக சத்யசந்தோ மாம் பன்னகேபியோ அபிரக்ஷது. ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு யமவந்தனம் பார்த்தோம். ரெண்டாவது உமாமகேஸ்வர் வந்தனம் பார்த்தோம். மூணாவது நர்மதா வந்தனம் ஒரு பிரார்த்தனை. எங்கிட்ட பாம்புகள்லாம் விஷமெல்லாம் உள்ள பாம்புலாம் எங்களை கடிக்காமல் அந்த விஷம் வராமல் காப்பாற்றுன்னு வேண்டிட்டோம். ஆஸ்திகம் கொடுத்த வச்சனம் அவரை கொடுத்த வச்சனத்தினால இந்த பாம்புகள்லாம் என்னை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இன்னும் இருக்கிறது என்னன்னாக்க நம்மளுக்கு சூரியநாராயண மந்திரம் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய மந்திரம் இருக்கிறதுனால அடுத்த செஷனில் பார்க்கலாம்.